ஹாய் அட்வென்ச்சர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஷூ ரேக் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அது வாங்கவே முடியல. ஆனால் இப்போ கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு நான் இந்த ஷூ ரேக் வாங்கியிருக்கேன். இதோட பிராண்ட் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா நில்கமல். இந்த மல்டிபர்பஸ் ரேக்கை நம்ம அசம்பிள் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு இப்போ நம்ம வாங்கியிருக்க ரேக்கோட பிளேட் வந்து 4 இருக்கும். இதுலேயே நம்ம 3 ரேக் உள்ள பிளேட்டும் இருக்கு. ஆனால் அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு 300 தான் டிஃப்ரென்ஸு. இதோட மொத்த வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.4 தான் மொத்த வெயிட்டே இருக்கும். சரி இப்போ பேக்கை பிரித்து உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே இருக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 பிளேட்ஸு, அது போக ஒரு 12 ஸ்டெம்ப்பு. இந்த ஸ்டெம்போட ஹைட் வந்து ஒரு 8 இன்ச்சு இருக்கும். அப்புறம் அதுக்கடுத்து வந்து ஒரு 4 குட்டி ஒரு 3 இன்ச்சில் வந்து ஸ்டெம்ப்பு. அது போக 4 எண்டு கப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து தூசி கடைசியில் ஃபைனலாக வரையில் அந்த ஸ்டெம்பில் வந்து கேப் மாதிரி போட்டு அடைச்சிக்கிறதுக்கு, தூசி எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இந்த ரேக்கை வந்து ஷூ ரேக்கா மட்டும் இல்லாமல் நம்ம வெஜிடபிளுக்கும் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் கிச்சனில் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. இந்த பிளேட்டோட நீளம்னு பார்த்தீங்கன்னா 2 அடி வருது, அகலம் வந்து 1 அடி வருது. ஒரு ரேக்குக்கும் இன்னொரு ரேக்குக்கும் உள்ள கேப்பு வந்து 1/2 அடி கேப் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்லாட் ரேக்கோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே 2 அடி வருது. அதனால இந்த ரேக்கில் வந்து நம்ம ஷூ வைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம வெஜிடபிள் வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஈஸியாகவே இருக்கும். மேரேக்கு வந்து தட்டாது. ஏன் இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கிறதும் நல்லதுன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து ஹோல்ஸாக கொடுத்துருக்காங்க. அதனால காற்றோட்டம் வந்து நல்லாவே இருக்கும். அதெல்லாம் நம்ம ஷூ இந்த மாதிரி இது வச்சாலும் ஸ்மெல் எதுவும் அடிக்காமல் நல்லா இருக்கும். நம்மளோட ஸ்லீப்பர் ஷூ இந்த மாதிரி இதை வந்து ஈரமாகவே வச்சாலுமே வேகமாகவே ஆறிடும். ஃபைனலாக இப்போ இந்த ரேக்கை வந்து அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களே பாருங்கள், இதை பார்க்கறதுக்கு நீட்டாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இந்த மாதிரியான ரேக் உங்கள் வீட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, நானே இந்த ஷூ ரேக் வாங்குறதுக்கு இவ்வளோ நாள் யோசிச்சது, இது வாங்கினா ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லைனா வெயிலில் வச்சா வேகமாகவே பொறிஞ்சு இத்து போகுமா அப்படின்ற ஏகப்பட்ட டவுட் இருந்துச்சு. ஆனால் வாங்கி பார்க்கவும் தான் தெரியுது, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.